अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीं वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि வஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் பூதூரான் வந்தோன் வாழியே கஞ்சத் திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே செஞ்சொல் தமிழ் மறைகள் தெளிந்துரைப்போன் வாழியே திருமலைமால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே தஞ்சப் பரகதியை தந்தருள்வோன் வாழியே செந்தமிழ் தூப்புல் திருவேங்கடவன் வாழியே வஞ்ச பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே. இந்த வஞ்சிக்கக்கூடிய மதத்தை மாற்றி அருள்ற வழியில் நம் போல் வர சாஸ்திரங்கள்லாம் அபியசிக்காது ஏதோ ஆச்சாரிய அனுகிரகத்தினால பரநியாசத்தை மாத்திரம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு, அதுலேயும் சில பேருக்கு அந்த அவளுடைய ஆச்சாரிய பக்திக்கு தகுந்தா போலே பின்னால் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சிக்க பிராப்தமாகுது. அப்படி இருக்கிறவாளுக்கெல்லாம் மணிப்பிரவாள ரகசிய கிரந்தங்கள் சுவாமி தேசிகன் தத்துவ பதவி, ரகசிய பதவி, தத்துவ நவநீதம், ரகசிய நவநீதம், தத்துவ மாத்திருகை, ரகசிய மாத்திருகை, தத்துவ சந்தேசம், ரகசிய சந்தேசம், இப்படின்னு படிப்படியாக ஒன்றாவது ரெண்டாவதுன்னு சொல்கிறோமே அந்த மாதிரிலாம் இது பண்ணி அதுக்கப்புறம் ஒரு காலேஜ் வாசிக்கிற மாதிரியான திட்டத்தில் ஸ்ரீமத் ரகசிய திரேசாரம், அதை போல் இதர மதங்கள்லாம் கண்டிக்கக்கூடியது, அதனுடைய சொரூபஸ்திதியெல்லாம் சொல்லி அதெல்லாம் தோஷமானது, நாம் அது பக்கம் ஏறெடுத்து கூட பார்க்கக்கூடாது, அவளுடைய ஆர்ப்பாட்டமான பேச்சினால நாம் கவர்ந்து நம்ம மதத்திலேருந்து நழுவக்கூடாது. ஏன்னா நம்ம மதத்தை நன்னா தெரியாது நமக்கு, அதனால் ஏதோ கொஞ்சம் போகிறோம் தான் தெரியும். பெருமாள் தான் பரதெய்வம், அவன் திருவடி தான் நமக்கு கதி, அதை நாம் சரணாகதி பண்ணுறதுனால மோட்சம்தான் நமக்கு, மோட்சம் நிச்சயம், மறுபிறவி இல்லை அப்படின்ட்டு அவ்வளோதான் தெரியும். ஆனால் இத்தர மதங்கள்லாம் வஞ்சிக்கக்கூடிய மதங்கள்லாம் பகுவிதமான பிரச்சாரங்கள் பண்ணுறாங்க, அதில் நாம் மயங்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம், அதாவது டிகிரி வாசிக்கிற மாதிரி ஒரு பிராப்தம் வருது அப்படின்னு சொன்னவே ஆச்சாரிய பக்திக்கு ஈடாக அந்த மாதிரி இருக்கவாள் இதை பரமத பங்கம்னு அதே சாயையில் சததூஷணி இத்தியாதிகள்லாம் சாதிச்சிருக்கார் பிரௌடமாக. ஆனால் நம் போல்வாருக்கு ரகசிய கிரந்தத்தை பரமத பங்கம் சாதிச்சிருக்கார். அந்த பரமத பங்கத்தில் இப்போது கணாத மதத்தை இது பண்ணுறார், சொல்லி கண்டிக்கிறார். அதில் ஆரம்ப பாட்டை நேற்று சேவிச்சிட்டோம், இன்னைக்கு அவசான பாட்டை சேவிப்போம். ஆகமத்தை அனுமானமென்கையாலும் அழியாத மறையழிக்க நினைத்தலாலும் போக மற்றொரு பலம் போல் கிடைக்கத்தானே புண்ணியர்க்கு வீடென்னு புணர்த்தலாலும் மாகமொத்த மணிவண்ணன் படிய மாற்றி மற்றவனுக்கு ஒரு படியை வகுத்தலாலும் காகமொத்த காணாதன் கண்ணை வாங்கி காக்கைக்கார் என்றலர்த்த காட்டினோமே. ஆகமத்தை அனுமானம் என்கையாலும், ஆகமம் இருக்குதே, ஆகமம்னா வேதம் சப்தம், அதாவது
நமக்கு பிரமாணம் பிரத்யக்ஷ பிரமாணம், அதுலேருந்து அனுபவிக்கக்கூடிய அனுமான பிரமாணம், அதுக்கப்புறம் இது மூலமெல்லாம் தெரிஞ்சிக்க முடியாத சாஸ்திரம் சொல்லியே தெரிஞ்சுக்கணும், சாஸ்திரமாகிற கைவிளக்கு நாம் தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய சப்தம் பிரமாணம். 3 பிரமாணம் நமக்கு. மற்றவெல்லாம் பிரமாணத்தை ஏற்ற குறைச்சல கூட்டி அது சொல்கிறா. ஆனால் இந்த 3 பிரமாணத்தினால எல்லாத்தையும் அறிய முடியும். சப்த பிரமாணம் இல்லைன்னா மற்றதெல்லாம் அறிய முடியாது. அது ஏதோ முடியும்னு அவ மதத்தில் ஏதோ சொல்லிக்கிறான். அதுபோல இந்த கணாத மதம் வைசேஷிக மதக்காரர் என்ன சொல்கிறா அப்படின்னா, அந்த ஆகமத்தை அனுமானம் என்கையாலும், ஆகமம்னு ஒரு பிரமாணம் வேணாம், அந்த ஆகமன்ற பிரமாணம் வேண்டியதில்லை, அதான் சப்தம்னு ஒரு பிரமாணம் வேணாம், அந்த அனுமானத்திலேயே அடைக்கிவிடலாம். அதாவது நிறைய இருக்கக்கூடாது, லாகவமாக பண்ணணும் எந்த காரியத்தையும். லாகவமானா எளிமையாக ஒரு 10 விஷயம் ஒன்றுத்துக்கு ஓணும் அப்படின்னு சொன்னால் அந்த 10 விஷயம் கட்டாயம் ஓணுமா, இல்லை அதையே ஒன்றுக்கு ஒன்று சுருக்கி அடக்க முடியுமான்னு பார்க்கணும். 2 in 1 சொல்கிறாளோ அந்த காலத்தில், இப்போலாம் n in 1 ஆகிடுத்து. அந்த காலத்தில் ரேடியோ தனியாக, ரெக்கார்டர் தனியாக, டேப் ரெக்கார்டர் அப்படின்னு இருந்தது. அப்புறம் அந்த டேப் ரெக்கார்டர்லேயே 1000 வருஷனாக ரேடியோவும் வந்தது. அதனால் 2 in 1 அப்படின்னு பேர். இப்போது இந்த செல் இருக்குது, செல்ஃபோன், அது n in 1, எத்தனை வேணாலும் அதுலேயே இருக்குது, இந்த உலகம் மொத்தம் உங்கள் கையில். அதை போல் லாகவம் ஆக்கணும், வர 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 மேலே போக போக. அதனால் இவ என்ன சொல்கிறான்னா, அந்த ரீதியில் இவ சொல்கிறது சரின்னு சொல்கிறதுக்காக சொல்ல, ஆகமத்தை அனுமானம் என்கையாலும், ஆகமம் இருக்குதே சப்த பிரமாணம், அந்த பிரமாணம் அனுமான பிரமாணத்திலே அடங்கிடும். அழியாத மறையழிக்க நினைத்தலாலும், அந்த ஆகமம் சப்தம் இருக்குதே அது எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால் அழியாதது. அழியாது, எந்த பொருள் தோன்றதோ அந்த பொருள் தான் அழியும். எந்த பொருளுக்கு அழிவில்லையோ அந்த பொருளுக்கு உற்பத்தியும் கிடையாது. எந்த பொருளுக்கு உற்பத்தி இருக்குதோ அந்த பொருளுக்கு நாசமும் உண்டு. அதனால் அப்படி அழியாத நித்தியமான மறையை, இது போன பாட்டிலேயும் சொன்ன விஷயம்தான். இவ என்ன பண்ணுறா, நித்தியமான வேதத்தை அழிக்க நினைத்தலாலும், அதை அழிக்கிறதுக்காக இவ எண்ணினா. சப்தம் நித்தியம் கிடையாது, அது உண்டானது தான் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இது பிரமாணத்தை பற்றின விஷயம் சுருக்கமாக இங்கே சாய்ச்சிருக்கேன். நாம் ஒன்று அறிஞ்சிக்கணும்னா மொத்தம் லோகத்தில் 3 பொருள்கள்: பிரமாணம், பிரமேயம், பிரமாதா. பிரமாணம் அப்படின்றது அறிந்து தரத்துக்கு உதவக்கூடியது பிரமாணம். அத்தை அறியக்கூடியவன் பிரமாதா. அறியப்படக்கூடிய பொருள் பிரமாணத்தை கொண்டு பிரமாதா அறியறானே, அந்த பொருள் பிரமேயம் அப்படின்னு பேர். அதனால் இப்போ கீழே பிரமாணத்தை பற்றி சொன்னார். இப்போ பிரமாதாவை பற்றி சொல்ல போகிறேன். போகமற்றொரு உபலம் போல் கிடைக்கதானே புண்ணியர்க்கு வீடென்னு வகுத்தலாலும். இந்த பிரமாணங்கள் என்ன, பொதுவில் இவாளுக்குன்னு இல்லை, எல்லாருக்கும் பிரமாணங்கள் என்ன பண்ணுறதுன்னா ஒரு விஷயத்தை காண்பிக்கிறது, விஷயங்களை காண்பிக்கிறது. நாம் யார், நாம் இப்போ எப்படி இருக்கோம், நாம் எதனால் இருக்கோம், நாம் எந்த காரியத்தை பண்ணால் நாம் இருக்க வேண்டிய தன்மைப்படி இருப்போம் அப்படின்னு சொல்கிறது. பிரமாணம் என்ன சொல்கிறதுன்னா நமக்கு ஒன்றுத்தை அறிவிக்கிறது. என்ன அறிவிக்கிறது? நீ யாராக இருக்க, நீ ஏன் இப்படி இருக்க,
உன்னுடைய உண்மையான தன்மை என்ன, நீ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லக்கூடியது பிரமாணம். அதை கொண்டு நாம் அறியறோம். அப்போது இப்போ நாம் ஒரு பிரமாணம், நம்ம பிரமாணத்தை கொண்டு நாம் தெரிஞ்சோம்னா நாம் ஜீவனாக இருக்கோம். இங்கே அனாதி காலமாக இங்கே ஜீவனை புண்ணிய பாப வசாத்து நாம் மாறி மாறி சரீரத்தெல்லாம் எடுத்துட்டுருக்கோம். ஆனால் நம்ம போலேயே இருக்கக்கூடிய ஜீவன் நித்தியமாக இந்த மாதிரியான புண்ணிய பாபத்துக்கு வசப்படாத எப்போவுமே வைகுண்ட லோகத்தில் பெருமாளோட சேர்ந்து கைங்கரியம் பண்ணிட்டுருக்கான். அந்த கைங்கரியத்தையும் அதுக்கு காரணமான நமக்கு இருக்கக்கூடிய சேஷத்தையும் நாம் அனாதி கால பாவத்தினால இழந்துட்டுருக்கோம். அதனால் அந்த கைங்கரியம் பண்ணக்கூடிய நாம் சேஷமாக இருந்து கைங்கரியத்தை பண்ணக்கூடிய எம்பெருமான் இருக்கானே, அந்த எம்பெருமானை சரணடைஞ்சால் நாம் அந்த இடத்துக்கு போயிடலாம். இந்த மாதிரியான அனாதியாக நமக்கு தொடர்ந்து வரக்கூடிய இந்த புண்ணிய பாவத்தினால் இருக்கக்கூடிய இந்த சம்சாரம் விட்டு போகும். அப்படின்னு அப்படி விட்டு போச்சுன்னா நாம் அங்கே போய் நம்முடைய உண்மை தன்மையான பகவத் சேஷத்துவமாக இருந்து அந்த பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு எல்லை இல்லாத ஆனந்த அனுபவத்தில் இருப்போம். இந்த துக்கத்தை கொடுக்கக்கூடிய சம்சாரமாகிற புண்ணிய பாபத்துக்கு மூலமாக ஏற்பட்டதான இந்த சரீரமெல்லாம் நமக்கு இருக்காது. துக்கத்தை கொடுக்கறதுக்கு அங்கே ஆத்மஸ்வரூபம் இந்த மாதிரி சரீரத்தோட கலுஷம் இல்லாமல் சம்பந்தம் இல்லாமல் நிறுத்திசை ஆனந்தமாக கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கும். கைங்கரியம் பண்ணி நிறுத்திசை ஆனந்தமாக இருக்கும் அப்படின்னு நாம் சொல்கிறோம். இதுதான் வேதம் சொல்கிறது. இதுதான் நம்முடைய சித்தாந்தம். அவன் என்ன பண்ணுறா, போகமற்று ஒரு உபலம் போல் கிடைக்கதானே புண்ணியர்க்கு வீடென்னு புணர்த்தலாலும். அதாவது இப்போ நாம் என்ன பண்ணுறோம்னா, கொஞ்சம் தேன் கலந்த விடம் போல தித்திக்கினா அப்படின்னு விஷத்தில் கொஞ்சம் தேன் தடவினா அந்த தேன் இருக்கிற பாவம் கொஞ்சம் போல தித்திக்கும். அதுபோல் தேன் கலந்த விஷம் போல் தித்திக்கின்ன. அது நாம் இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு சரீரத்தை எடுத்துட்டு புண்ணிய பாவத்துக்கு அனுகுணமாக அதில் நிறைய துக்கங்களை அனுபவிக்கிறோம். அந்த துக்கங்களை அனுபவிச்சு ஏதோ சில புண்ணிய வசாத்து சில சுகங்களை அனுபவிக்கணும். ஏதோ சில புண்ணிய வசாத்து சில சுகங்களை அனுபவிக்கணும். இதை விட்டுட்டு நாம் நிரதிசயமான ஆனந்தத்துக்கு போகிறோம்னு சொன்னோம். ஆனால் அவள் என்ன சொல்கிறா, இந்த புண்ணியமான ஒரு காரியம் பண்ணாள்னா இந்த சரீரத்தை விட்டு தான் இந்த சம்சாரத்துலேருந்து நீங்கணும் அப்படின்னு சொன்னால், புண்ணியம் நம்ம கொஞ்சமாக பண்ணுறது தான் இந்த சம்சாரத்தில் இருக்கும். பாபங்கள் நிறைய இருக்கிறதுனால அந்த பாபமெல்லாம் இல்லை, அது புண்ணியம் பண்ணாக்கா அவள் ஒரு இது வச்சுருக்காளோ அந்த அளவுக்கு புண்ணியம் பண்ணால் அவளுக்கு என்னடா வரும் அப்படின்னு சொன்னால், போகமற்று எந்த அனுபவமும் இல்லாது. இப்போ நாம் எப்படி இருக்கோம், துக்க அனுபவம் சுக அனுபவம் ரெண்டும் கலந்து இருக்கும். ஆனால் புண்ணியத்தை பண்ணோம்னா நாம் இதுலேருந்து விடுபட்டோம்னா என்ன ஆகும்னா, போகமற்று எந்த போகமும் கிடையாது, சுகமும் கிடையாது, துக்கமும் கிடையாது. இப்போ தான் நம்ம சுகம் தேன் பட்ட விஷம் போல தித்திக்கின்ற ரீதியில் தேன் மாதிரி நாம் தித்திக்கிறது, மற்றதெல்லாம் விஷமாக இருக்குது அப்படி. அதனால் போகமற்று எந்த விதமான சுகமும் கிடையாது, துக்கமும் கிடையாது. போகமற்று ஓர் உபலம் போல் கிடைக்கதானே. உபலம் அப்படின்னு சொன்னால் கல்லுன்னு அர்த்தம். உபலம்னா என்ன, கல். கல்லுக்கு எதான சுகதுக்கம் தெரியுமா? கல் நெருப்பில் போட்டாலும் வெயிலில் இருந்தாலும் பனியே அதை மூடிந்தாலும் அதுக்கு குளிரோ வெயிலோ அப்புறம் தீஞ்சு போகிறதோ எதுவுமே அதுக்கு கிடையாது. கல்லுக்கு எந்த விதமான அனுபவமும் வராது, அது பாட்டுக்கு அப்படியே இருக்கும். அதுபோல் இந்த சம்சாரம் ஒழியணுன்ற ஒரு புண்ணியத்தை பண்ணால், அதுக்கு என்ன புண்ணியம் அவன் சொல்லிருக்கானோ இருக்கட்டும், அதுபடி பண்ணால் இந்த சுகதுக்கமெல்லாம் ஒன்றும் இல்லாத ஒரு கல்லை போல் இருக்கக்கூடிய தன்மை தான் அந்த புண்ணியசாலிகளுக்கு வீடு
மோக்ஷம். வீடுன்னா இந்த சம்சாரத்தை விட்டுட்டு இருக்கக்கூடியது, அந்த மோக்ஷம்னு அவன் சொல்கிறான். இதுக்காக ஒருத்தன் கஷ்டப்படணும். இப்போ கொஞ்சமாவது சுகம் அனுபவிக்கிறோம், புரியல, புரியறதுக்காக சொல்கிறேன். நமக்கு இப்போது எத்தனையோ பேர் துக்கத்தெல்லாம் கொஞ்சம் கூட சிந்திக்காத, இருக்குதோ இல்லையோ இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற ரீதியில் அத்தனையோ பேர் சந்தோஷமாக இருக்கான். அப்படி இருந்துச்சு மற்றவெல்லாம் சுகம் வந்தால் கொண்டாடுறா, துக்கம் வந்தால் அழறா. ரைட், எப்படியோ ஒன்று சுகம் வராது இல்லை யாருக்கும். கொஞ்சம் போகிற சுகம் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். லோகத்தில் ஏதோ என்ன பிராயசா 99.99% குடும்பத்தை நடத்துகிறான், கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான், இது பண்ணுறான், குடும்பத்தெல்லாம் நடத்துகிறான், கொண்ட வேண்டிய மக்களோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். சில நாளாக தான் இருக்கானோ இல்லை, பல நாள் அது சிரமப்பட்டானாலும் குடும்பம் நடத்துறதுக்கு துட்டு இல்லை, அது இல்லை, இது இல்லை, அவளுக்கு வியாதின்னா கூட சில நாளைக்கு சுகமாக இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாருக்கும் ஏதோ சுகம் இருந்துட்டு இருக்குது. ஒருத்தன் நல்லா படிக்கிறான், அவார்டெலாம் வாங்குறான், அதுக்கு படிக்கிறதுக்கு துட்டு இல்லாத அவஸ்தைப்பட்ட நாள் இருக்குது, அது வேறு விஷயம். அப்போ துக்கமாக இருந்தால் கூட இந்த மாதிரி இப்படியெல்லாம் அதெல்லாம் எதுவுமே இல்லாத கல் போல் இருக்கிறது தான் மோட்சம். அதுக்காக இப்போ கஷ்டப்படணும். இதுவே தேவையில்லை போல்றதே, நடுவில் சுகம் வருதே இல்லை. எப்படி இருக்குது அவளுடைய மதம்? போக மற்றொரு பலம் போல் கிடைக்கதானே புண்ணியர்க்கு வீடென்னு வகுத்தலாலும் அப்படின்னு, புண்ணியர்க்கு வீடுன்னு புணர்த்தலாலும் அப்படின்னு இவன் கல்பிக்கிறான். இப்போ முதல் பாதத்தினால பிரமாணத்தை சொன்னார், அவளுடைய பிரமாணத்தை. இந்த 2வது பாதத்தினால பிரமாத்தாவாக இருக்கக்கூடிய அறிஞ்சுண்டு, அவன் மதத்தை அறிஞ்சுண்டு நாம் ஒரு நல்ல காரியம் பண்ணோம்னா கல்லை போல எந்த விதமான அனுபவம் இல்லாத இருக்கிற ஸ்தானம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான். நம்ம சொல்லிட்டான். இப்போ பிரமாத்தாவனுடைய தன்மையை சொன்ன அப்புறம் ஈஸ்வரன், அதான் பிரமேயம். அது ஈஸ்வரன் நமக்கு பிரமேயம். அதுக்காக அந்த பிரமேயம் இருக்குதே, அந்த பிரமேயத்தை இப்போ சொல்கிறான். அப்படி பிரமேயத்தை சுவாமி தேசிகன் அவ என்ன சொல்கிறா அப்படின்றத சொல்கிறார். மாக மொத்த மணிவண்ணன் படியை மாற்றி மற்ற அவனுக்கு ஒரு படியை வகுத்தலாலும் மாக வைகுந்தம் அப்படின்னு சொல்கிறோம். மாகம்னா ஆகாசம்னு அர்த்தம். ஆகாசத்தில் எதுவுமே கிடையாது, அதனால் ஆகாசத்தில் தோஷமே ஒட்டாது. ஆகாசத்தில் ஆகாசத்தில் ஒரு சேத்தை வாரி இறைச்சோன்னா அது ஒட்டவே ஒட்டாது, அதுக்கு எங்கேயோ விழும், அவ்வளோதான். இப்போது பிருத்திவியில் பூமியில் எதனா நம்ம அழுக்குப்படுத்தினோன்னா அதுக்கு தோஷம் வரும், அதில் அந்த அழுக்கு படியும். ஜலத்தில் படியும், அதே மாதிரி அக்னியில் படியும். தோஷமான வஸ்துவை போட்டோன்னா அது அக்னி நாரவே நாரும் சொல்கிறேன். அந்த கலர் மாறி போடும், அது அழிஞ்சு போடும். சில சமயத்தில் எரியிறது நன்னா எரியாத கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாக போயிடும். இந்த மாதிரி இருக்கும். காற்றுக்கு கூட தோஷம் உண்டு, பொல்யூஷன் உண்டு. காற்றுல கூட இப்போ புகையெல்லாம் நாம் இது பண்ணோன்னா அந்த காற்று கலுஷமாயிடும். ஆனால் ஆகாசத்துக்கு அது அவகாசம் உள்ள இடமெல்லாம் ஆகாசம், அவ்வளோதானே தவிர நான் அந்த அவகாசத்தை நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் உடனே அது அந்த இடத்துல ஆகாசம் இருக்காது. அதனால் ஆகாசம்ன்றது கொஞ்சம் கூட தோஷம் இல்லாத இருக்கக்கூடியது. அதை போல தான் எம்பெருமான் ஆகாச ஆத்மா அப்படின்னு உபனிஷத்தே சொல்கிறது. அப்படி சூக்ஷமாக இருக்கக்கூடியது. சூக்ஷமாக இருக்கிற பதார்த்தத்துக்கு தோஷம் வராது. ஏன்னா அது சூக்ஷமாக இருக்கிறதுனா அதில் போய் இன்னொரு இது ஏறாது. சரி, இதுவரையில் தெரிஞ்சுப்போம். அதனால் மொத்த மணிவண்ணன் படியை மாற்றி ஆகாசத்தை போல
நிர்மலமாக நிர்தோஷனாக இருக்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய அவன் எப்படி இருக்கான்? ஆகாசத்தை போல இருக்கவன் எப்படி இருக்கான்? மணிவண்ணன், நீலரத்னத்தை போல இருக்கக்கூடியவன். அந்த ரத்னம் என்ன பண்ணும்? அதே ரத்னமாக ஆப்பட்டது மற்றவர்களுடைய துயரை துடைத்து, அதான் இப்போ இதெல்லாம் நவரத்னமெல்லாம் வாங்கி போட்டுக்கிறாளே, அதனால் மற்றவர்களுடைய துயரை துடைத்து அவளுக்கு நல்வாழ்வு அளிக்கக்கூடியது. அதனால் மணிவண்ணன் அவன் என்னன்னா தான் தோஷம் இல்லாதவனாக இருக்கான், மணியினுடைய சுவாவத்தை கொண்டிருக்கான். வண்ணம்னா நிறத்தை உடையவன், அதே மாதிரி நீலமேகசாமலன். வண்ணம்னா அது அவன் அது எப்படியோ அந்த மாதிரி தன்மை அதை போல இருக்கக்கூடியவன். மாகமொத்த மணிவண்ணன் படியை மாற்றி, இது மாதிரி வேதம் சொல்கிறது எம்பெருமானே இப்படி ஆகாசத்தை போல இதுவாக சூக்ஷ்மமாக இருக்கக்கூடியவன், ஆகாசத்தை போல தோஷமற்றவன், ஆகாசத்தை போல எங்கும் நிறைந்தவன், ஆகாசத்தை போல அவன் நீலமணி வண்ணனாக இருக்கான். அதை போல எல்லாருக்கும் அவர்களுடைய துயர்களை களைந்து நன்மையை கொடுக்கக்கூடியவன் அப்படின்லாம் இருக்கு. அந்த படியை மாற்றி மற்ற அவனுக்கு ஒரு படியை வகுத்தலாலும், அப்படி திருமேனிலாம் உடைய அந்த எம்பெருமானுக்கு என்ன, அவனுக்கு சுகம் இல்லை, அவன் சரீரம் இல்லாதவன். எம்பெருமான் சரீரம் இல்லாதவன், நீலவண்ணன் அப்படின்னு சொன்னதுனால சரீரம் உடையவன்று தெரியுது. மொத்த ஆகாசம் சூக்ஷ்மமாக இருக்குது, அதுக்கு சரீரமே கிடையாது. அதுக்காக தான் உடனே மணிவண்ணன் அப்படின்னு சொன்னார். மணிவண்ணன்னா ஒரு வண்ணம் ஏறி இருக்குதுன்னா ஒன்றும் இல்லாத இடத்துல இல்லை, ஒரு உருவம் இருந்தால் தான் அதில் வண்ணம் இருக்க முடியும். அதனால் ஆனால் அப்படி இருக்கக்கூடிய பெருமாள் திருமேனி உடையவனே அவன் தோஷம் உள்ள சர்வேஸ்வரனே சரீரம் இல்லாதவனும் ஆனந்தமெல்லாம் இல்லை அப்படின்லாம் இப்படி சுத்த சத்துவமயமாக இருக்கக்கூடிய திருமேனி உடைய எம்பெருமானே இப்படியெல்லாம் அவன் சொல்கிறான். மணிவண்ணன் படியை மாற்றி மற்றவனுக்கு ஒரு படியை வகுத்தலாலும், அதான் அவன் அவன் திருமேனி உடையவனா சுத்த சத்துவமயனா எல்லையத்த ஆனந்தமெல்லாம் கொண்டவனா அப்படி இருக்கக்கூடியவனே அவனுக்கு சரீரமெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவனுக்கு சுகமெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு இவன் சொல்கிறான். ஏன்னா அவனுக்கு சுகம் இல்லை, நமக்கும் சுகம் இல்லை. காரணம் என்ன? துக்கமும் கிடையாது, சுகமும் இல்லை, போகமற்று ஒரு உபலம் போல் கிடக்கதானேன்னு சொல்லிருக்கிறதுனால. அதனால் மாகமொத்த மணிவண்ணன் படியை மாற்றி மற்றவனுக்கு ஒரு படியை வகுத்தலாலும், இப்படி பெருமாள் சரீரம் இல்லாதவன், அது இது சுகம் இல்லாதவன் அப்படின்னு சொல்கிறான். இவன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொன்னால், காகமொத்த காணாதன், இந்த காக்கா இருக்குதே காக்காசுரன், அதை போல இவனும். காக்காசுரன் என்ன பண்ணான்? பிராட்டியின் இடத்துல அபச்சாரப்பட்டான். பிராட்டின்றது யாரு? சகல சம்பத்துக்கும் அதிபதி. அவ எம்பெருமானை விட்டு நீங்காத எம்பெருமானுக்கு வக்ஷபீட்டியும் மதுஜெயினா பூஷயந்தியும் ஸ்வகாந்தியா அப்படின்னு இருக்கக்கூடியவள், தன்னுடைய காந்தியினால் அவள் திருமாருளை ஏறி இருந்துட்டு என்ன வக்ஷஸ்தலத்தை பீட்டமாக கொண்டு வந்து மது விஜயன்னா இருக்கக்கூடிய எம்பெருமான அவள் பூஷயந்தி, அப்படி அவனை அவனை அழகுபடுத்துகிறா அப்படின்னு இருக்குது. அப்படிப்பட்ட பிராட்டியின் இடத்துல அபச்சாரப்பட்டவன் காகம். இவன் என்ன, அந்த பிராட்டி சகல சம்பத்துக்கும் அதிபதி தானே, அதனால் பெருமாளுக்கு உண்டான நற்குணங்கள் இல்லை, அதாவது பெருமாளுக்கு குணம் இல்லை, பெருமாளுக்கு திருமேனி இல்லை இப்படின்னு சொன்னான்னா, அந்த பிராட்டியை அவன் மொத்தமாக பிராட்டிக்கிட்ட அபச்சாரப்பட்டான். பிராட்டியினுடைய ஒவ்வொரு அம்சத்தையும் பெருமாளுக்கு இல்லை அது இதுன்னு மாற்றி கீத்தி சொல்லி இவனும் அது படுறான், அபச்சாரப்படுறான். அதனால் காகம் இவன் யாரை போல இருக்கான்? அந்த பிராட்டியை கிட்ட அபச்சாரப்பட்டவன் மாதிரி பிராட்டியினுடைய சகல சம்பத்தும் ஒவ்வொன்றையும் சொல்லி பெருமாளுக்கு இருக்கிறதெல்லாம் இல்லை இல்லை, திருமேனி இல்லை, அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்கிறான்.
என்ன எல்லாம் மற்ற சம்பத்தெல்லாம் இருந்ததுன்னா சுகம் இருக்குமோ இல்லை, அது சுகம் இல்லாதவன்னு சொல்லிட்டா சரியாக போயிடுச்சு. அதனால் இவனும் அந்த காகாசுரனும் ஒன்று. அதனால் இவனை என்ன பண்ணணும்? காக மொத்த காணாதன். அங்கே எப்படி பிராட்டிக்கிட்ட அபச்சாரப்பட்டவன் தப்பி போகணும், சரி அவன் உயிர் பிச்சை கேட்டான்றதுக்காக பெருமாள் என்ன பண்ணார்? அபச்சாரப்பட்டதுக்காக ஒரு கண்ணை எடுத்து விட்டார், ஒரு கண்ணை வாங்கிட்டு அவனை உயிர் பிச்சை விட்டார். அதை போல காகமொத்த காணாதன் கண்ணை வாங்கி நாம் என்ன பண்ணுறோம்? இந்த காகமொத்த காணாதன் இருக்கானே, அவன் இந்த ஞான சக்ஷுஸ் அவனுக்கு சரியாக இல்லை. அதனால் அந்த கண்ணை வாங்கி அந்த கண்ணை நாம் பறித்து, அதாவது அவன் ஏதோ தனக்கு ஞானம் இருக்குது இது மாதிரி பிதற்றுறானே, அது மொத்தத்தையும் தப்புன்னு அதை அந்த அவனுக்கு அவன் சொல்கிறதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டா அப்போ என்ன பண்ணுவான்? ஐயோ என்னை காப்பாற்றுவார் இல்லையே, நான் எத்த சொன்னாலும் தப்புன்றாளே, அப்போ நான் எப்படி என்னுடைய மதத்தை ரட்சிக்கிறது அப்படின்னு புலம்புவானோ இல்லை. காகமொத்த காணாதன் கண்ணை வாங்கி காக்கைக்கார். காக்கைக்கு ஆர் அப்படின்னா அந்த காக்காவுக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லை, காப்பதற்கு யார். காக்கைக்கு ஏன்னா காகமொத்த காணாதன்றதுனால இங்கே காக்கைக்கு ஆர் அப்படின்னு, அந்த காக்கை வந்து யார் என்ன காப்பாற்றுவா அப்படின்னு த்ரீன் லோகான் சம்பரிக்கிரமே திசை முழன்னோடின்னு போச்சே, அந்த காக்கைக்குன்னு இந்த இடத்துல அர்த்தம் எடுத்துக்கூடாது. இவனுடைய கண்ணை வாங்கிவிட்டதுனால அது எப்படி என்னை காப்பாற்றுறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு 3 லோகத்தையும் சுற்றித்தோ, தேவலோகம், இந்திரலோகம், மனுஷலோகம், ரிஷிகள் இடத்துல பிரம்ம லோகம் எல்லாம் போச்சோ, அந்த மாதிரி இவனும் காக்கைக்கு ஆர், என்னை காப்பாற்றுறதுக்கு ஆர் இருக்கா, என்னை ரட்சிக்கிறது யாருனா இருக்குங்களா அப்படின்னு இவன் கதரும்படி இவன் அபச்சாரப்பட்டானே. காக்காவசூரன் பிராட்டிக்கிட்ட அபச்சாரப்பட்டா மாதிரி பிராட்டியினுடைய இதெல்லாம் சம்பத்தெல்லாம் பெருமாளுக்கு ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி சொன்னானே, அப்படிப்பட்டவனுங்க அந்த கண்ணை, அந்த ஞானத்தை அவன் சொல்கிற கொள்கையெல்லாம், அவங்க சொல்கிற கொள்கை வந்து ஞான சக்ஷுஸ் ஞானம் தானே, அந்த ஞான சக்ஷுஸை நாம் மொத்தத்தையும் தப்புன்னு சொல்லி அதை அறுத்துடுவோம். காக்கைக்கார் என்று அலற்ற காட்டினோமே. லோகம் மொத்தம் என்னை காப்பாற்றுவா உண்டான்னு அந்த காக்கா எப்படி போச்சோ அந்த மாதிரி என்னை யார் காப்பாற்றுவா, என்னை யார் காப்பாற்றுவா அப்படின்னு அலற்றா மாதிரி நாம் இந்த அதிகாரத்தில் சொன்னோம். அதனால் இப்போ யாருன்னா அவனுடைய மதத்துக்கு போவாளா, இவ்வளோ தெரிஞ்சுட்டு போக மாட்டா, அப்படின்னு இதுக்கு தாத்பரியம். அடுத்தது நியாய மதத்தை கண்டிக்கிற அந்த நியாய மதத்தை பற்றி சொல்கிற, அதை நாளைக்கு சேரிப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன் ஷடகோபாதீன ஜீவஜான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூபசம் ஸ்ரீவத்சவம் சதலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.